ஜெகதம்பாள் சரஸ்வதி மம்மா. மலரும் நினைவுகள். துடிப்புமிக்க தொலைநோக்கு சிந்தனை கொண்ட ஓர் தன்னிகரற்ற பெண்மணியாக திகழ்ந்த மம்மாவை பற்றி அவரை அறிந்தவர்கள் கூறிய கதை இது. பிரம்மா குமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் ஆரம்பகால சரித்திரத்தில் ராதை என்னும் இளம் குமாரி ஒரு முக்கிய பங்காற்றினார். அவர் 1919 பஞ்சாப் அமிர்தசரஸில் பிறந்தார். மம்மாவின் எந்த விஷேட குணங்களின் மூலம் பாபா மம்மாவை உலகத்தாயாக தேர்ந்தெடுத்தார் என்ற விடயத்தை 10 தலைப்புகளின் கீழ் பார்க்கலாம். 1. சாரம் நிறைந்தவர். மம்மா மிகவும் முதிர்ச்சியானவரும் அமைதியானவரும் ஆவார். கையிருப்பில் நிறைய வேலைகள் இருந்தாலும் அவருடைய முகத்தில் அல்லது அவருடைய நடத்தை மற்றும் தொடர்புகளில் எந்தவித வித்தியாசமும் தென்படாது. அவர் அமைதியாகவும் இனிமையானவராகவும் மற்றும் ஒருமுகப்பட்டவராகவும் இருந்தார். உதாரணமாக, ஒரு காலகட்டத்தில் எவருக்கும் சாப்பிடுவதற்கு முற்றிலும் ஒன்றுமே இல்லாத போது சிலருடைய முகங்கள் கூட வாடிவிட்டன. ஆனால் மம்மா சதா புன்னகைத்து கொண்டிருந்தார். கவலையிலிருந்து விடுபட்டு பொறுமையாக இருந்ததுடன் அவருடைய முகமானது பிளவுபடாத மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் எப்பொழுதும் பிரகாசித்தது. ஒருவர் தவறு செய்யும் போது மம்மா கொஞ்சம் கூட கண்டித்ததையோ அல்லது எங்கள் மீது கோபம் கொண்டதையோ நாங்கள் கண்டதில்லை. யாராவது இறந்தால் கூட மம்மாவின் முகத்தில் எந்தவித மாற்றத்தையும் காண முடியாது. எவ்வாறு மம்மா பற்றிய விடயத்தை கூறியவர் தாதி நிர்மல் சாந்தா. எனக்கு மம்மா மம்மாவாக வருவதற்கு முன்னரே அவரை தெரியும். அவர் ஒரு சுறுசுறுப்பான தோற்றத்தை கொண்டிருந்ததுடன் எங்கள் அனைவரையும் விட வேறுபட்டிருந்தார். நான் முதலில் அவரை ஓம் மண்டலியில் ஒரு வெள்ளை ஆடையை அணிந்ததைக் கண்டு ஆச்சரியத்திற்குள்ளானேன். மற்ற சகோதரிகளுடன் ஒப்பிடுகையில் அவர் மேலும் பிரகாசமாக திகழ்ந்தார். 2-3 வருடங்களில் அவருள் ஏற்பட்ட மாற்றங்கள் வியக்கும் வண்ணம் இருந்தது. மம்மாவினுடைய கண்கள், வார்த்தைகள் மற்றும் ஆளுமை ஆகிய அனைத்துமே ஆன்மீகம் ஆகியது. அவர் ஞானத்தை பகிர்ந்து கொள்ளும்போது அவர் பாபா கூறியதை வெறுமனே ஒப்புவிக்காமல் பாபா கூறியதை கவனமுடன் செவிமடுத்து அதை ஆழமாக சிந்தித்து முழுமையாக புரிந்து கொண்ட பின்னரே கூறுவார். மம்மாவை ஆழ்ந்த தியானத்தில் பார்க்கையில் நான் அதிகமாக ஊக்கமடைந்தேன். அவர் அடிக்கடி மொட்டை மாடியிலும் அவருடைய அறையின் வெளியில் இருக்கும் முற்றத்திலும் ஒரு நாற்காலியில் நிலவொளியில் அமர்ந்திருந்து தந்தையை நினைவு செய்வார். மம்மா அவர்கள் தன்னுடைய வார்த்தைகளை ஒருபோதும் வீணாக்கியது கிடையாது. நான் இக்குணத்தை ரசித்தேன். எனக்கும் அமைதியை பிடிக்கும். இதை நான் மம்மாவின் மூலம் குறைவாக பேசுவது, உள்முகமாக இருப்பதுடன் மற்றவர்களுடன் குறைவாக தொடர்பு கொள்வது போன்ற குணங்களால் ஈர்க்கப்பட்டேன். ஒருமுறை நான் தீதி மன்மோகினியிடம் மம்மாவை கண்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது என்றேன். இது நான் தவறு செய்ததன் காரணத்தினாலான பயம் அல்ல. அவரை சந்திப்பதற்கு நான் வெறுமனே சிறிது தயங்கினேன்.
இதை மம்மா விரைவிலேயே கண்டுபிடித்து ஒரு நாள் என் கைகளை பற்றி கொண்டு என்னிடம், ஜானகி, என்னை கண்டு நீ பயப்படுகின்றாயா என கேட்டார். நான், இல்லை, உங்களை கண்டு பயப்படவில்லை. நான் உங்களிடம் சுதந்திரமாக பேசாததே இதற்கு காரணமாகும் என்று பதிலளித்தேன். பின்னர் மம்மா, சரி, இன்று ஒரு ஆன்மீக சம்பாஷணையை வைத்துக்கொள்வோம் என கூறினார். அவர் அனைவரிடமும் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் பேசுவதோடு அவர்களை திருப்தியுடையவர்கள் ஆக்கினார். பூனாவில் ஒருவர் மம்மாவிடம் அவர் தனது மனதை எவ்வாறு அமைதியாக வைத்திருக்கின்றார் என கேட்டார். மம்மா, இந்த மனம் நமது சிறு குழந்தையாகும். நான் அந்த குழந்தையை தற்சமயம் அமைதியாக இருக்குமாறும் பின்னர் தேவைப்படும் பொழுது அழைக்கிறேன் என்றும் நான் கூறுவேன் என பதில் அளித்தார். வேறொரு சமயம் மம்மா கராச்சியில் அலுவலகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நான் அவரிடம், நமக்காக நாம் செய்ய வேண்டிய ஆன்மீக முயற்சி யாது என கேட்டேன். மம்மா கூறினார், எப்பொழுதும் இதுவே உனது இறுதி நேரம் என கருதிக்கொள். அன்றைய நாளிலிருந்து இன்று வரை எனது ஒவ்வொரு கணமும் எனது இறுதி கணமாகும் என்றே நான் கருதினேன். எனவே நான் இறைவனின் நினைவில் இருக்க வேண்டும் என்னும் மம்மாவின் மந்திரத்தை என்றுமே மறக்கவில்லை. இது தாதி ஜானகி அவர்களின் கூற்று. மம்மா தன் சுய முயற்சியில் கவனம் செலுத்தினார். மம்மா பௌதீக விஷயங்களில் மூழ்காமல் வெளிமுகமாக இல்லாமல் இருப்பதை நான் கண்டுள்ளேன். பாபா அல்லது மம்மா எவருக்காவது கடிதம் எழுதினால் அவர்கள் தங்கள் கடிதங்களை அண்மை காலத்தில் உள்ள பாபாவின் கற்பித்தல்களில் உள்ள கருத்துக்களை கொண்டே ஆரம்பித்து முடித்து வைப்பார்கள். இந்த விடயத்தை கூறியவர் சகோதரர் ஓம் பிரகாஷ், இந்தூர். மம்மாவினுடைய உற்சாகமூட்டக்கூடிய தெய்வீக வார்த்தைகள் பலகீனமான ஆத்மாக்களையும் பலப்படுத்திவிடும். நான் ஆரோக்கியமற்ற நிலையை கொண்டிருந்த போது நான் மம்மாவிடம், நான் எப்பொழுதும் நோய்வாய்ப்பட்டே இருக்கின்றேன், என்னால் எப்படி சேவை செய்ய முடியும் என்று கூறிய போது மம்மா உடனே ஒரு விரலை அவர் உதட்டின் மீது வைத்து என்னை மௌனமாக்கி, சிங்கம் போன்ற சக்தி சொரூபமான ஆத்மா ஒருபொழுதும் அத்தகைய பலகீனமான எண்ணங்களை கொண்டிருக்காது. உன்னுடன் இருப்பவர் யார் என்பதை நீ மறந்து விட்டாயா என்றார். இது என்னுள் ஒரு சக்தி அலையை பரப்பி நான் முற்றிலும் என் நோயை மறக்கும்படி செய்தது. சேவை தளத்திற்கு நுழைந்த பிறகு நான் அத்தகைய எண்ணங்களை மீண்டும் என் மனதில் எழ அனுமதிக்கவே இல்லை. எவ்வாறு கூறியவர் சகோதரி ஜனக், சோனிபட். மம்மா எப்பொழுதும் குழந்தைகளின் தவறுகளை தன்னுடைய தவறுகளாக கருதி அவற்றை மாற்றுவதற்காக பாடுபடுவார். மம்மா கூறினார், நீ உண்மையில் முற்றிலும் தங்கமாக இருக்கின்றாய். ஆனால் சிறிதளவு இரும்பும் உன்னுடன் கலந்திருக்கின்றது. அந்த இரும்பை அகற்றினால் நீ தூய தங்கமாக மாறிவிடுவாய் என்றார். இவ்வாறு கூறியவர் சகோதரி புஷ்பா, நாக்பூர். மம்மா அநேக பொறுப்புகளை கவனித்து கொண்டாலும் எப்பொழுதும் அமைதியாகவும் முதிர்ச்சி நிலையிலும் இருப்பார். மம்மாவின் முதிர்ச்சியானது அவரை எவராலும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருந்தது. அதாவது, எவருமே அவர் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பதை அறிய முடியாது. ஒரு சாதாரண நபர் தன்னுடைய உள்ளுணர்வை 10 பேர்களுடன் பகிர்ந்து தனது மனதை தெளிவாக்கி கொள்ளலாம்.
ஆனால் எவருக்குமே மம்மாவின் மனதில் என்ன நிகழ்கின்றது என கேட்க தைரியம் இல்லை. அவர் ஒரு கடலை போன்று ஆழமாகவும் மௌனமாகவும் இருந்தார். இவ்வாறு கூறியவர் சகோதரி புஷ்பா கைதல். மேலும் இதன் தொடர்ச்சியான பாகங்களை அடுத்த பதிவில் பார்த்து கொள்வோம். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.